விஜயாவோட மனசை குளிர வைக்க போலி ட்ராமா போடுற முத்துவோட கூட்டணி, ரோகிணியை வெறுப்பேற்ற சதி பண்ணுற ஸ்ருதி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா, ரோகிணிக்கு எப்படியாச்சும் முத்து அண்டு மீனாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியா பிளான் இருக்குது. அதனால் விஜயாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பல தில்லாலங்கடி வேலைகளை வந்துட்டு தொடர்ந்து ரோகிணி பார்த்துட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் ஸ்ருதி அண்டு மீனா சாதாரணமாக எதனா ஒரு விஷயத்த பண்ணால் கூட வேணும்னே தான் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியா விஜயாவோட மனசை ரோகிணி குழப்பி விடுறாங்க. அப்படி தான் ஸ்ருதி பண்ண எல்லா விஷயங்களுக்குமே பின்னால் மீனா தான் இருந்து தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியா விஜயாவோட மனசுக்குள்ளே இந்த விஷத்தை புதைச்சிட்டாங்க. அதன்படி விஜயாவுமே ஸ்ருதியோட அம்மாவை நேரில் பார்த்து ஸ்ருதியை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. போதாததுக்கு ரோகிணி ஸ்ருதியோட அம்மா கிட்ட உங்கள் பொண்ணு இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் மீனா தான். மீனாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு தான் ஸ்ருதி இந்த மாதிரியெல்லாம் அத்தை கிட்ட திட்டு வாங்குறாங்க. இப்படியே போனால் மீனா சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருதி நினச்சி உங்கள் எல்லாரையுமே மதிக்காமல் போயிடுவா. அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே மீனாவுக்கு அடிமையாகிற ஒரு நிலைமை வந்துடும் அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருதியோட அம்மாவோட மனசுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா மீனாவை பற்றின தவறான கருத்துக்களை விதைச்சிட்டாங்க ரோகிணி. ஏற்கனவே ஸ்ருதியோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மீனா அண்டு முத்து அப்படின்னாலே சுத்தமாக பிடிக்காது. உடனே இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியா அவங்களுமே மீனாவை சந்திச்சு என் பொண்ணை வளைச்சு போட்டுக்கிட்டு அவகிட்ட இருந்து காசு எல்லாத்தையுமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ பிளான் பண்ணி தானே எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்க நீயும் புருஷனும் அப்படிங்கிற மாதிரியா முத்து அண்டு மீனாவை சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா திட்டிடுறாங்க. இதை கேட்டு கோவப்பட்ட மீனா, வாயை மூடுங்க, என் புருஷனை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசுனீங்க, நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க. உடனே இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட முத்து வீட்டுக்கு கோவத்தோட வந்து ரவி அண்டு விஜயா இருக்கும்போது எங்கடா அந்த பலக்குரல் அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருதியோட ரூமுக்கு கோவமாக போகிறாரு. பின்னாடியே மீனாண்டு ரவியும் போகிறாங்க. போனதும் உங்கள் அம்மா தேவையில்லாமல் மீனா கிட்ட சண்டை போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ரவி, அவங்க ஏதாச்சும் சொன்னால் அவங்க கிட்ட போயிட்டு கேளு, ஏன் ஸ்ருதி கிட்ட கத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. முத்து என்ன திமுறா அப்படிங்கிற மாதிரி ரவி கிட்ட சொல்ல, நீ கத்திக்கிட்டு இருப்ப, அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா, இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு. இதை வெளியிலிருந்து எட்டி பார்க்குற விஜயா மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு வேடிக்கை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரூமுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது எல்லாமே விஜயாவை ஏமாத்துறதுக்காக கூட்டணியாக போடுற சதிதான். விஜயா தான் இதுக்கு பின்னணி காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட முத்து, ரவி அண்ட் ஸ்ருதி, மீனா எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு ட்ராமாவை பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இது தெரியாமல் விஜயா இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியா நினச்சிக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாத அண்ணாமலை பயந்து போயிட்டு முத்துக்கிட்ட என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியா கேட்கும்போது, இதெல்லாம் சும்மாப்பா, அம்மாவோட மனசை குளிர வைக்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ட்ராமா போடுறோம், இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரியா சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா இணைஞ்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரோகிணியையுமே வெறுப்பேற்றுற விதமாக வந்துட்டு இருக்கும். ஸோ எனிவே ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா முத்து, மீனா, ரவி, ஸ்ருதியுடைய கூட்டணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா இவங்களுக்கே தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க.